ஹாய்டா, வெல்கம் டு மோஜி பனி எஃப்எஃப் வேர்ல்ட். நான் உங்கள் லில்லி. நான் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஜி குக் எஃப்எஃப் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஹேட் பட் லவ் த அன்ஸ்டோல்ட் லவ் ஸ்டோரி. ப்ளீஸ் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க தான் இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் ப்ளீஸ் 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 கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. அப்புறம் நான் எதோட ஸ்டோரி எண்ட் பண்ணியிருந்தேன்னா, லில்லியும் ஜங்குக்கும் பேசிகிட்டு இருந்தாங்க. அதோடு தான் எண்ட் பண்ணியிருந்தேன். வாங்கடா, அதுலேருந்து அப்படியே ஸ்டோரி கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ லில்லி தான், சீனியர் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கேட்குறான். இப்போ ஜங்கு, லில்லி நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஜிமினை நீ லவ் பண்ணுறியா? ஆமாம் சீனியர், உங்களுக்கு தெரியாதா? தெரியும்னு இல்லை நினச்சேன். நான் ஜிமின் கூட க்ளோஸாக இருக்கிறப்பயே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கேட்குறான். இப்போ ஜங்குக் தான், ஏய் இன்னும் லூஸு மாதிரி வளர்ற. ஆமாம், நீ என்ன சீனியர் சொல்கிற? நான் ஒன்றும் 2 வருஷத்துக்கு சின்ன பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ லில்லி தான், சீனியர் நீங்கள் சின்ன பையன்தான் எனக்கு தெரியும், ஆனால் இருந்தாலும் என்னோட டாலாக இருக்கீங்களா அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. என்ன இப்போ நீ சொல்ல வர? அது ஒன்றும் இல்லை சீனியர், ஜிமினை நான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு லில்லி சொல்கிறா. லில்லி நான் ஏதாவது திட்டிப்பிட போகிறேன், ஒழுங்காக போயிடும் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ லில்லி தான், சீனியர் நீங்கள் எதுக்கு என்ன திட்டுவீங்க? முன்னே இந்த சீனியர் சொல்லாத புரியுதா? எனக்கு ஜங்குக்குன்னு பேர் இருக்குது, இல்லைனா ஜேகேன்னு சொல்லு அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து கொஞ்சம் கோபமாக பேசுகிறாங்க. இப்போ லில்லி லைட்டாக அப்படியே ஜர்க் ஆகிட்டு, ஓகே நான் உங்களை ஜங்குக்குன்னே சொல்கிறேன் அப்படின்ட்டு லில்லி சொல்கிறா. அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த ஜிமின் பின்னாடி லவ் பண்ணுறேன்லாம் சுற்றிட்டு இருக்காத புரியுதா? அவனுக்கு உன்னை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாங்க. ஹலோ ஜங்குக், உனக்கு எப்படி தெரியும் ஜிமின்க்கு என்ன பிடிக்காதுன்னு அப்படின்ட்டு லில்லி கேட்குறா. இப்போ அவனுக்கு பிடிக்காது அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். ஹலோ, அவனுக்கு என்ன லவராக பிடிக்காது தான், ஆனால் ஃப்ரெண்டாக ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃப்ரெண்டு வந்து லவராக வந்தால் ரொம்ப ஹாப்பி தானே அப்படின்ட்டு லில்லி சொல்கிறா. இப்போ ஜங்குக்கு தான் அப்படி லில்லி பார்த்து முறைக்கிறான். என்ன முறைக்கிறீங்க? அவன் அவங்கள லவ் பண்ணுறான்னு எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் தான் இக்னோர் பண்ணிட்டீங்கள, உங்களுக்கு தான் அவனை கண்டா பிடிக்காதுல்ல, நான் பிக்கப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ட்டு லில்லி சொல்கிறா. நீ என்ன சொல்கிற? நான் எப்போ அவனை பிடிக்காதுன்னு சொன்னேன்? சீனியர் சாரி எனக்கு சீனியர்னே வருது. ஓகே இல்லை ஜங்கு, நீங்கள் தானே சொன்னீங்க பிடிக்கலன்னு. எனக்கு அவனை பிடிக்கல நான் சொல்லலை. அப்போ உங்களுக்கு பிடிக்குமா? நான் பிடிக்கும்னு சொல்லவே இல்லையே. அப்போ உங்களுக்கு பிடிக்கல, நான் பிடிக்கலன்னா சொல்லலை. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏய் இப்போ நீ என்ன சொல்ல வர அப்படின்ட்டு ஜங்கு கத்துறான். ஓகே எது கத்துறீங்க அப்படின்ட்டு லில்லி கேட்குறா. இங்கே பாரு லில்லி, இன்னும் 2 நிமிஷம் இங்கேருந்துன்னா கண்ணை பழுத்துரும், ஒழுங்காக போயிரு அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ லில்லி, நான் போக தான் போகிறேன் என் ஜிமின் கிட்ட. ஸோ இனிமேல் நீங்கள் ஜிமினை வந்து ஒரு மாதிரி பார்க்குறீங்க, அதை பார்க்காதீங்கன்னு சொல்ல தான் வந்தேன் அப்படின்ட்டு லில்லி சொல்கிறா. ஏன்னா நான் பார்க்குறேண்ணா? ஆமாம், நீங்கள் ஏன் எப்போ பார்த்தாலும் அவனை திங்கிற மாதிரியே பார்க்குறீங்க? நல்லா நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ என் ஜிமின் கிட்டேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு லில்லி சொல்கிறா. அதை நீ எதுக்கு என்கிட்ட சொல்கிற? அது என்னோடய விருப்பம். சாரி ஜங்கு, புரியுதா? எனக்கு சீனியர்னு வருது, சாரி. அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் ஜங்குக்குன்னு சொல்ல பார்க்குறேன், புரியுதா ஜங்கு? நீ ஒன்று என்ன ஜங்குக்கெலாம் சொல்ல வேணாம். ஓகே ஜேகே. உன்னை இப்போ வந்து எப்படின்னா, உனக்கு வந்து உன்னை வந்து சுத்தமாக இப்போ ஜிமினுக்கு பிடிக்கல, புரியுதா? அதனால் இனிமேல் ஜிமினை நான் வந்து பிக்கப் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் ஜிமின் பின்னாடி சுற்றுறவெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லில்லி பாட்டில் சொல்லிட்டு போயிடுறான். இப்போ ஏய் நில்லு, எங்கே போகிற அப்படின்ட்டு ஜங்கு கத்துறான். இப்போ லில்லி அப்படியே திரும்பி ஜங்குக்கு பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மெக் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமின் பக்கத்தில் போயிடுறான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான், எனக்குன்னு எல்லாம் வருவாங்களாடுது. ஒன்று தேவரம் இல்லைன்னா சுகாவரா, யாராவது ஒருத்தர் வராங்க. இந்த லூஸ் எரும மாடி இப்போ வந்து புதுசாக வேற ஒன்று சொல்லிட்டு போகிறான். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா எனக்குன்னே வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி வந்து டென்ஷனாக யோசிச்சு அப்படியே மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். இப்போ
ஜங்குக் பக்கத்தில் தான் அப்படியே ஜின் வராங்க. ஏய் ஜங்குக்கா, இங்கே என்னடா பண்ணுற? ஹயா, உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை? ஏய், இங்கே என்ன பண்ணுறேன்னு தானே கேட்டேன். நான் என்ன பண்ண உங்களுக்கு என்ன? போகிறீங்களா அந்த பக்கம் அப்படின்ட்டு ஜங்குக் கத்துறான். இப்போ ஜின் தான், ஏய் படா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு சைடாக வந்து அவர் காலை தூக்கி அப்படியே ஜங்குக்கு உதைக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு செம்மையாக கோவம் வந்துடுது. இப்போ என்ன பண்ணுன்னா, ஐயோ இப்போ எதுக்கு என்ன உதச்சிங்க? நீ என்கிட்ட பேசுனா அதனால தான் நான் உதைச்சேன். ஐயா கமெண்ட் போயிருங்க அந்த பக்கம் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஏய் நான் அப்படி தானே பண்ணுவேன், என்னடா பண்ணுவேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு பக்கத்துலேயே ஜின் போகிறாங்க. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணிட்டானா, போங்க ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுறாங்க. ஜின் போய் அப்படியே பொத்துன்னு போய் அந்த தண்ணியிலே விழுந்துடுறாங்கடா. இப்போ ஜின் தான் அப்படியே ஒரு மாதிரி அந்த தண்ணியிலேருந்து ஏசிட்டு, டேய் இரும மாடு, எதுக்கு என்ன இப்போ தண்ணியில் விட்ட? பின்ன சும்மா வந்து இடங்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கீங்க, போங்க ஹயாங் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அந்த பக்கம் போயிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜின் தான், இரும மாடு ஆள் மூஞ்சி பாரு, கிட்ட போனால் வேறு பயமாக வேறு இருக்குது, ஆள் வேறு பல்காக இருக்கான். அப்போல்லாம் ரொம்ப சின்ன பையனாக இருந்தான், இப்போ என்னடா எகுத்துட்டு அடிக்க வரான் அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜின் வந்து அப்படியே புலம்பிட்டு அப்படியே போகிறாங்கடா. இப்போ அந்த பக்கம் வீமின் 2 பேரும் அப்படியே வந்து அந்த டே என்ன பண்ணியிருப்பானா, ஜிமினை கூட்டிகிட்டு அந்த ஃபால்ஸுக்கிட்ட போயிருப்பான், அந்த அருவி கொட்டும்ல அந்த இடத்துல போயிருப்பான். இப்போ ஏ டேட்டு, எனக்கு இங்கே ஒரு மாதிரி இருக்குது, நீ வா அங்கே போகலாம். ஏன்டா என்னாச்சு? சில்லுன்னு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் அங்கே பால் தண்ணிலாம் வேகமாக கொட்டுது, பயமாக இருக்குது அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான், டேய் இங்கே வந்ததே என்ஜாய் பண்ணுறதுக்கு தான், பயமாக இருக்குன்னு எதுக்குடா சொல்கிறேன்? டே ப்ளீஸ் டே, எனக்கு கால் வேறு ரொம்ப வலிக்குது, அதுக்கு தான் சொன்னேன். அதான் நான் இருக்கேன்ல, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு டே என்ன பண்ணுறான், அப்படியே ஜிமினை கூட்டிகிட்டு அந்த அருவி கொட்டுற இடத்துக்கு தான் போகிறான். இப்போ எப்படின்னா அப்படியே வந்து அந்த இடம் வந்து அப்படியே ஒரு மாதிரி வந்து வழுக்கும்டா, பாசம் கட்டியிருக்கும், அது மாதிரி வழுக்கும். இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து டே தான் மேலே ஏறுவான், பின்னாடி ஹேண்டை பிடிச்சி வந்து ஜிமின் வந்து அப்படியே டேயோட ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே ஏறுறான். இப்போ எப்படின்னா அப்படியே வலிக்கிறது. இவங்க என்னென்னா அப்படியே 2 பேரும் அப்படியே ஹக் பண்ண மாதிரி அப்படி வந்து ஃபஸ்ட்டு ஜிமின் விழுவுறான். இப்போ வந்து பின்னாடி டேவும் டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேர் வந்து அந்த தண்ணிக்குள்ளேயே விழுந்துடுறாங்க. அப்படியே விழுந்து அப்படியே ஹக் பண்ண மாதிரி அந்த தண்ணிக்குள்ளே போயிட்டு அப்படியே மேலே வராங்க. இப்போ 2 பேரும் அப்படியே மேலே வந்துடுறாங்க. டே நான் அப்பயே சொன்னேன்ல வரலன்னு, போடா எரும மாடு அப்படின்ட்டு ஜிமின் திட்டுறான். இப்போ டே தான், நான் என்னடா பண்ணட்டும், அது வலிக்கிட்டுச்சு, அதான் தெரியாமல் விழுந்துட்டேன், நான் என்ன பண்ணட்டும் போடா அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா அப்படியே டேவை பிடிச்சி ஒரு மாதிரி தள்ளுறான். தள்ளக்குள்ளே என்னன்னா டே வந்து ஜிமினோட ஹேண்டை பிடிச்ச வாக்கிலே அப்படியே எப்படின்னா அப்படியே மறுபடியும் வந்து அந்த தண்ணிக்குள்ளேயே விழுந்துடுறாங்க. அப்படியே ஹக் பண்ண மாதிரி அப்படியே விழுந்துடுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் அந்த மாதிரி அடிச்சுட்டு அந்த மாதிரி விளாண்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே செம்மையாக கோவம் வருது. போர் என்ன பண்ணுறான் பாரு டி, என்னால் என்ன சொல்கிறதுனே தெரியல, வேணும்னு பண்ணுறானோ இல்லை வேண்டான்னு பண்ணுறானே தெரில. அங்கே அப்படி தான் ஹக் பண்ணிட்டு விழுந்தான், இப்போ அப்படி தான் ஹக் பண்ணிட்டு விழுவுறான். ஏன் தனியாக விழுந்து ஆகாதா? கட்டி பிடிச்சிட்டு விழுந்தாதான் விழுந்த மாதிரி இருக்குமா அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு அப்படியே புலம்பிகிட்டு இருக்கான். இப்போ லில்லி இதெல்லாம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு தான் இருக்கா. பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு வீமின் கிட்ட தான் விளையாண்டுட்ருக்கா லில்லி. இப்போ ஜிமின் தான், டே போட அந்த பக்கம் எரும மாடு, மூஞ்சப்பாரு இப்படி தான் தள்ளி விடுவியா, ஆளையை மூஞ்சிப்பாரு போடா அப்படின்ட்டு ஜிமின் திட்டுறான். இப்போ தான், நான் என்னடா பண்ணுவேன், அந்த கல் வலிக்கி விட்டுருச்சு அதனால தான், அதுக்குன்னு போ, எனக்கு இடுப்புலாம் வலிக்குது, அது மட்டும் இல்லாமல் காலு செம்மையாக வலிக்குது தெரியுமா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ தான், சரி கத்தாத வா, உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஹேண்டை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படி எப்படின்னா ஜிமினோட ஹிப்பில் வந்து ஒரு ஹேண்டை போட்டுட்டு அப்படியே வந்து கூட்டிகிட்டு வந்து அப்படியே அந்த கரையில் தான் உட்கார வைக்கிறாங்க. இப்போ அப்படி டேவ் வந்து பக்கத்தில் உட்காந்துக்கான். இப்போ எப்படின்னா ஜிமினும் டேவ் வந்து அந்த சாக்ஸ் மாதிரி தான் வியர் பண்ணியிருப்பாங்க, மேலே வந்து ஒரு லைட்டாக பனியன் வியர் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவானா, ஜிமின் சோடாவில் ஹேண்ட் போட்டுட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி ஜாலியாக அந்த தண்ணியில் விளாண்டுக்கிட்டு அப்படியே தண்ணி தெளிச்சிக்கிறது அந்த மாதிரி வந்து விளாண்டுட்ருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான், பார் இப்படி விளாண்டுட்ருக்கான்னு,
இங்கே ஒருத்தர் இருக்கிறன்னு எதாவது கண்டுக்கிறானா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே செம்மையாக புலம்பிகிட்டு இருக்கான். அதை அங்கே இருக்க பாய்ஸ் யாருமே அதெல்லாம் கண்டுக்கல. ஆனால் லில்லி பார்க்குறா ஜங்குக் என்ன பண்ணுறாங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இந்த பக்கம் திரும்பி அவள் பாட்டில் சிரிக்கிறா. இப்போ இந்த பக்கம் டே தான் ஜிமினா போகலாமா? ம் போகலாம் டீ, எனக்கு கால் வேறு செம்ம பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான். ஜி ஃபஸ்ட்டு டே ஏஞ்சி நின்றுக்குவான். இப்போ டேக்கு பின்னாடி தான் ஜங்குக்கு நிற்பான். இப்போ டே தான் ஏய் ஜங்குக்கா நவுந்து நிற்க மாட்டியா? இல்லை ஹயாங், நான் சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன். சரி 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 கொஞ்சம் நவுறு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான். டே வந்து ஜிமினை வந்து அப்படியே தூக்கலான்ட்டு தூக்குறான். எப்படின்னா அந்த கல் அதான் ஜிமின் காலில் அடிபட்டிருக்கோம்ல, அதனால வந்து டே வந்து ஜிமின் ஹேண்டை பிடிச்சி இப்படி நிற்க வைக்கலான்னு நிற்க வைக்கிறான். அப்போ வந்து ஜிமின்க்கு வந்து அந்த பெயின் வந்து எப்படின்னா காலில் வந்து ரொம்ப பெயினாக இருக்கும். இப்போ ஏ ஆ அப்படின்ட்டு ஒரு மாதிரி வந்து பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான்னா டக்குன்னு வந்து ஏன்னா டே வந்து ஹேண்டை விட்டுருப்பான். ஹேண்டை விட்டுருப்பான். அந்த ஹேண்டை வந்து இப்போ விட்டதுனால இப்போ என்னன்னா டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா ஜிமின் பேக் சைடில் வந்து தண்ணி இருக்கும்டா. இப்போ முன் சைடில் வந்து டே ஜேகே ஜிமின் 3 பேர் நிற்கிறாங்க. ஜிமின் என்ன பண்ணுவான், டே ஹேண்டை பிடிக்கிறதுக்கு பதிலாக ஜேகே ஹேண்டை பிடிச்சி அப்படியே இழுத்து 2 பேர் அப்படியே எப்படின்னா அந்த தண்ணியில் வந்து அப்படியே ஹக் பண்ண மாதிரி 2 பேர் அப்படியே சேர்ந்தாப்பில் வந்து அந்த தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. இப்போ விழுவுக்குள்ளே ஜங்குக் என்ன பண்ணுறான், அப்படியே ஜிமின் அவ்வளோ அழகாக அப்படியே கப் பண்ணி எப்படின்னா அப்படியே ஹிப்போட சேர்த்து ஹக் பண்ணி அப்படியே எப்படின்னா ஜிமின் தான் வந்து அடியில் இருப்பான், ஆனால் ஜங்குக் மேலே தான் வந்திருப்பான். ஆனால் அந்த விழுவு போகிறப்ப வந்து ஜிமினை வந்து அப்படியே மேலே ரொட்டேட் பண்ண மாதிரி பண்ணி ஜங்குக் வந்து அடியில் வந்து அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே விழுவான். இப்போ அந்த விழுவுக்குள்ளே அந்த தண்ணிக்குள்ளே எப்படி இருப்பாங்கன்னா ஜங்குக்கோட செஸ்ட்டில் வந்து ஜிமினோட ஃபேஸ் அப்படியே கவர் பண்ண மாதிரி ஜங்குக்கு அவ்வளோ அழகாக அப்படியே ஹக் பண்ணி பிடிச்சிட்டு அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துருவான். இப்போ ஜிமின் ஏய் டேய் அப்படின்ட்டு இந்த பக்கம் டே கத்துவான். இப்போ லில்லி தான் பக்கத்தில் இருந்துட்டு டேய் ஏன்டா கத்துற? அவங்க தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்க. அவங்க 2 பேர் தானே விழுந்தாங்க, ஏஞ்சி வருவாங்க, ஏன் கத்துற அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. ஓ சரி சரி அப்படின்ட்டு டே நிற்கிறான். அப்படியே பார்த்துட்டு தான் இருக்கான் உள்ளார. ஏன்னா அவங்க உள்ளே போனவங்க ரொம்ப நேரமாக வெளியே வரல. ஏன்னா ஜங்குக்கு என்ன பண்ணுவான், ஜிமின் நல்லா ஹக் பண்ண மாதிரியே வந்து தண்ணிக்குள்ளேயே எப்படின்னா கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே இருப்பான். அந்த தண்ணிக்குள்ளே அப்படியே பார்த்தோம்னா ஜிமின் அப்படியே ஐஸ்லாம் அப்படியே இறுக்கி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ண மாதிரி அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே இருப்பான். இப்போ அந்த தண்ணிக்குள்ளேயே இதெல்லாம் நடக்குதுடா. இப்போ அந்த தண்ணிக்குள்ளேயே ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே ஜிமினை பார்த்துட்டு அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ அப்படியே மேலே ஏந்திரிக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் டீ எதுக்கு நான் இந்த மாதிரி தள்ளி இது பண்ணுனா எனக்கு கேட்டினா பிடிக்க மாட்டியாடா அப்படின்ட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கு ஹக் பண்ண மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பான். ஏன்னா இங்கே எப்படின்னா ஜங்குக்கு வந்து நின்றுட்டு தான் இருப்பான். இப்போ ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் கேட்கும். இப்போ ஜிமின் இப்போ தான் அப்படியே ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணி இன்னும் நமக்கு பேக் சைடில் சவுண்டு கேட்குதுன்ட்டு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி அப்படியே நிமிர்ந்து பார்ப்பான். நிமிர்ந்து பார்த்தா அப்படியே ஜேகே அப்படியே ஜிமின் அப்படியே ஜேகே வந்து அப்படியே ஜிமினை தான் பார்த்துட்ருப்பான். இப்போ ஜேகேவும் அப்படியே ஜிமினை தான் பார்த்துட்ருக்கான். இவங்களுக்கு 2 பேர்த்துக்கும் அப்படியே வந்து ஒரு எப்படின்னா ஒரு 2-3 செகண்ட் வந்து ஒரு ஐ கான்டாக்ட் போகுதுடா. இப்போ அந்த இப்போ ஜிமின் தான் சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அந்த பக்கம் திரும்புகிறான். இப்போ அவங்க லெக்கு வந்து பெயினாக இருக்கும்ல, அந்த கால் பெயினாக இருக்கும்ல. இப்போ அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி பண்ணுறான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஒரு நிமிஷம் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் அவ்வளோ அழகாக பிரைடல் ஸ்டைலில் தூக்கி அந்த மேலே வந்து டே பக்கத்தில் வந்து ஒரு கல் இருக்குண்டா, அந்த கல் மேலே தான் நிற்க வைக்கிறான். இப்போ ஜிமினுக்கு அப்படியே ஒரே ஷாக்கு, அங்கே டே லில்லிக்கும் செம ஷாக்கு. ஏன்னா மெம்பர்ஸ் எல்லாம் வந்து மற்ற மெம்பர்ஸ்லாம் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருப்பாங்க. இப்போ இவங்க வந்து 4 பேர் தான் இருப்பாங்க. இப்போ ஜிமினோட ஐஸ்லாம் அவ்வளோ பியர்டாகுது. இப்போ ஜங்குக்கு அப்படியே தூக்கி ஜிமினை அங்கே மேலே நிற்க வைக்கிறான். இப்போ அப்படியே டேவுலையும் பிடிச்சிக்கிறாங்க. ஏய் ஜிமின் பார்த்து ஓகே ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கும் அப்படியே மேலே வந்து நிற்கிறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் வந்து டே கூட லில்லி கூட அவங்க டே லில்லி கூட வந்து ரூம் அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் அந்த இடம் ஃபால்ஸ் தானே, தண்ணி வந்து இது பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுவானோ அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அந்த ஹாப்பினஸ் அவனால் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. என்ன பண்ணுவானா அப்படியே ஒரு மாதிரி ஹேண்ட் அப்படியே 2 ஹேண்ட் அப்படியே விரிச்சிட்டு அப்படியே அந்த தண்ணியில் புத்துன்னு வந்து குதிக்கிறான். இப்போ டே லில்லி ஜிமின் 3 பேருமே அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. சரி அவங்க அவன் விளையாடான்னு நினச்சிட்டு அவங்க வந்துட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு தான் ஒரு எப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் அந்த தண்ணியிலே நல்லா விளாண்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அவன் வந்து போகிறான். இவங்க 3 பேரும் முன்னே போயிருப்பாங்க. இப்போ அங்கே வந்து ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களா அந்த ரெஸ்டாரண்ட்டில். இப்போ ஜங்குக்கும் கொஞ்சம் நேரம் கழித்து அவனும் போயிட்டு ட்ரெஸ்லாம் வேறு ட்ரெஸ் வியர் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்துட்டு அந்த சாப்பிட்ற இடத்துல தான் உட்காட்றான். இப்போ வீமின் 2 பேரும் வந்து வீமின் அப்புறம் ஷோஹா ஹோப்பு இந்த சைடு பி பக்கத்தில் லில்லி பக்கத்தில் வந்து ஜங்குக்கு, அப்புறம் ஜங்குக்கு பக்கத்தில் வந்து ஜின்னு, அப்புறம் ஆரம், இப்படி வந்து ரவுண்டாக வந்தாலும் வந்து இவங்க 8 பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த டேபிளில் நிறையா ஃபுட் இருக்குது. நல்லா சீஸ் ஃபுட் தான் நிறையா ஃபுட் இருக்குது. ஃபிஷ்ஷு, ப்ரானு, அந்த நண்டு, சிக்கனு, மட்டன், அது சொல்லுவாங்க. இனி என்னென்னு எனக்கு தெரியலடா. நிறையா டிஷ்ஷு வந்து அந்த பிளேட்டில் வந்து அந்த டேபிளில் வந்து வச்சுருக்காங்க. இப்போ ஜிமின் தான் இதெல்லாம் பார்த்துட்டு டேட்டி எல்லாம் எனக்கு பிடிச்ச ஐட்டமாக இருக்குது. ஆனால் எனக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணி தான் அதை உரிச்சு தான் சாப்பிட தெரியாது டேட்டே அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான் நான் எதுக்கு இருக்கேன், நீ ஃபீல் பண்ணாத, உனக்கு நான் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன் ஓகேவா அப்படின்ட்டு டே சொல்கிறான். ஓகே டே அப்போ எனக்கு இந்த ப்ரானை பண்ண ஃபஸ்ட்டு க்ளீன் இதை வந்து உரிச்சு கொடு, எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு வேணும் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டேவும் அதே மாதிரி உரிச்சு ஜிமினுக்கு ஃபீட் பண்ணி விட்றான். கையிலலாம் கொடுக்கல, ஃபீட்டே பண்ணி விட்றான். டே நீ கையிலே கொடு, நீ ஓட்டிக்க, நான் தான் உனக்கு ஃபீட் பண்ணுறேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தான் வீமின் 2 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜின் தான் டே போதுண்டா, உங்கள் அலப்பெல்லாம் என்னால் தாங்க முடியலடா, என்ன தான் சோல்மேட்டாக இருந்தாலும் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கத்துறாங்க. ஜின் கத்துறாங்க. இப்போ டே தான் ஹயாங் என் ஃப்ரெண்டுக்கு நான் கொடுக்குறேன், உங்களுக்கு எதாவது கஷ்டமாக இருக்குதா, நீ வேணால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுங்க, உன் தம்பிக்கு கொடுங்க, அப்புறம் ஆரம் கொடுங்க, ஹோப்புக்கு சுகாவுக்கு இவங்களுக்குலாம் கொடுங்க. யார் இவங்களுக்குலாம்? இவன் ஒரு பக்கம் வெறப்பாக இருக்கிறான். இவன் ஒரு பக்கம் பாரு, ஒன்று புக்ஸ் படிக்கிறான், இல்லைன்னா தின்னுக்கிட்டு இருக்கான், இல்லைன்னா வேறு எதாவது பண்ணுறான். அவனுங்க 2 பேரும் அவனுங்க அலப்புறம் என்னால் தாங்க முடியல அப்படின்ட்டு ஜின் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன ஹயாங் போங்க, நீங்கள் முன்னே சாப்பிடுங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் டே வந்து ஜிமினுக்கு பார்த்து எல்லாமே அப்படியே அவ்வளோ அழகாக வந்து ஃபீட் பண்ணி விட்டுட்ருக்கான். இப்போ ஜிமினும் அவ்வளோ அழகாக க்யூட்டாக சாப்பிட்டுட்ருக்கான். இதெல்லாம் லில்லி பார்த்துட்டு சிரிச்சிட்டு அவ்வளோ சாப்பிட்டுட்ருக்கா. அப்படியே இந்த சைடில் ஜங்குக்கும் பார்க்குறா. இந்த பக்கம் ஜங்குக்கு தான் அந்த சாப்பிட்றதுக்கு ஒரு அந்த ஸ்டாப்ஸிக் குச்சி மறைச்சிருப்பாங்களடா, அதை அந்த சாப்பாடில் வச்சு அப்படியே குத்தி கொலை பண்ணி அந்த சாப்பாட்டை வந்து ஒரு வழி பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா அதில் சிக்கன் ஒரு பீஸ் இருக்கும். இந்த பக்கம் வீமின் 2 பேரும் பண்ணுறதை பார்த்துட்டு அந்த பக்கம் ஜங்குக்கெலாம் செம்ம காண்டாக இருக்கும். அப்படியே அந்த ஸ்டாப்ஸ்டிக் அந்த அப்படியே அந்த குச்சி அந்த சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு வந்து அது ஸ்பூன் தானே, அந்த ஸ்பூனை வச்சு அந்த அவனோட பிளேட்டில் அப்படியே குத்தி கிளறி ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவ்வளோ கோவம், ஜங்குக்கோட ஐஸ்லாம் அவ்வளோ ரெட்டாக அவ்வளோ கோவமாக இருக்குது. இந்த பக்கம் இதெல்லாம் இவங்க கண்டுக்கவே இல்லை. ஜிமின் வந்து டேக்கு ஃபீட் பண்ணி விடுறதும், ஏன்னா டேக்கு வந்து காரமான ஃபுட்டு பிடிக்காது. அதே மாதிரி ஜிமினுக்கு வந்து ஓரளவுக்கு சீஸ் எப்படின்னா காரம் அதிகமாக சாப்பிடுவான். அதெல்லாம் ஜிமின் ஃபீட் பண்ணி விடுறதும் டே ஃபீட் பண்ணி விடுறதும் இந்த மாதிரி இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பக்கம் சுகாவும் ஜெய்ஹோப்பும் அவங்க ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் ஆரம் ஜின் இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் லில்லியோ ஜங்குக்கு தான் ரொம்ப பாவமாக உட்காந்துருக்காங்க. ஆனால் லில்லி அதை பெருசாக கண்டுக்கல. அது எப்பயும் நடக்கிறதான்னு தெரிஞ்சுட்டு அவள் பாட்டில் சாப்பிட்டுட்ருக்கா. ஆனால் இந்த பக்கம் ஜங்குக்கு தான் அவ்வளோ கோவமாக அவ்வளோ கொடூரமாக உட்காந்துட்ருக்கான். அவனால் அந்த கோவத்தை கண்ட்ரோலும் பண்ண முடியல. அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா அந்த ஸ்பூனை வச்சு ஒரு மாதிரி அந்த இதை வச்சு அப்படியே ஒரு அந்த இந்த எப்படி சொல்கிறதுனா அந்த லெக் பீஸ்டா அதை வச்சு வந்து இது பண்ணக்குள்ள அந்த ஸ்பூன் பிடிங்கி அடிச்சுட்டு போய் ஜின் மண்டையிலே அடிச்சிடும். எந்த ஈர்ம மாடு பண்ண வேலைடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து கத்துவாங்க. ஹயா நான் தான் தெரியாமல் பண்ணிட்டேன்.
சாப்பாட்டை பார்த்து சாப்பிட்றான், அடுத்தவன் மண்டையெல்லாம் புழக்கிற மாதிரி பண்ணாதடா, ஆளை மூஞ்சி பாரு அப்படின்ட்டு ஜின் கத்துறாங்க. இப்போ ஜங்குக் தான், ஐயா தெரியாமல் பண்ணிட்டேன், எதுக்கு கத்துறீங்க இப்போ அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறாங்க. இப்போ ஜின் தான், டேய் இங்கே பாருடா எனக்கு எப்படி வலிக்குதுன்னு, என் ஃபேஸ் எப்படியாமட்ட ஃபேஸ் தெரியுமா, வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம்டா, இந்த ஃபேஸை டேமேஜ் பண்ணால் அப்புறம் எனக்கு கோவம் வராதா அப்படின்ட்டு ஜின் கத்துறாங்க. இப்போ ஜங்குக் தான், ஆ ஆ நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பண்ணலை, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் என்ன பண்ணுறான், ஏஞ்சி அப்படியே போயிடுறான். இப்போ இந்த பக்கம் ஜிமினும் பீன் தான் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே சோபாவில் தான் உட்காந்துருக்காங்க. ஜாலியாக எப்படின்னா ரெண்டு பேரும் அப்படியே சிரித்து பேசிட்டு அது மாதிரி பேசிட்டு அது மாதிரி உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா உட்காந்துட்டு இப்படியே என்ன பண்ணுறான், ஜிமின் வந்து டேவோட ஷோல்டர்லேயே அப்படியே சாஞ்சி நல்லா தூங்கிடுறான். இப்போ டே தான், ஜிமின் ஜிமின் அப்படின்னு எழுப்புறான். இப்போ ஜிமின் தான், டே எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, நான் கொஞ்சம் நேரம் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோட்டலில் படுத்திருந்தவன் என்ன பண்ணுறான்னா அப்புறம் கீழே இறங்கி டேவோட மடியில் படுத்துட்றான். இப்போ ஜிமின் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போ டேவும் என்ன பண்ணுறான்னா ஃபோன் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பான். இப்போ அப்படியே டேவும் தூங்கிடுறான். ரெண்டு பேருமே அந்த ஷோபாவில் வந்து டே வந்து உக்காந்த வாக்கில் தூங்குவான், ஜிமின் வந்து டேவோட மடியில் படுத்திருப்பான். இப்படி தான் இவங்க ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ சீக்கி என்ன பண்ணிருப்பானா, சும்மா வெளியே போயிட்டு உள்ளே வரலான்ட்டு வந்து பார்க்கல, இவங்க ரெண்டு பேரும் அப்படி தூங்கிட்டு இருப்பாங்க. ஜங்குக்கு செம்ம காண்டாகுது. இப்போ என்ன பண்ணுறான்னா கிட்ட வந்துட்டு, ஹயாங் ஹயாங் டே ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறான். இப்போ டே ஆ ஆ சொல்லு ஜங்குக், என்ன ஹயாங் எவ்வளோ நேரம் இப்படியே தூங்கலான்னு இருக்கீங்க, அவங்கள விடுங்க, நான் கொண்டு போய் ரூமில் படுக்க வைக்கிறேன் அப்படின்ட்டு ஜெக்கி சொல்கிறான். இப்போ டே தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல ஜங்குக், நானே தூக்கிட்டு போய் படுக்க வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு டே என்ன பண்ணுறான், அப்படியே நோவாமல் ஜிமினை வந்து அவனை கீழே இறக்கி படுக்க வச்சுட்டு இப்போ டே ஏஞ்சிட்டு அப்படியே ஜிமினை தூக்கிட்டு போய் அப்படியே அந்த பெட்ரூமில் தான் படுக்க வைக்கிறான். படுக்க வச்சுட்டு பெட்ஷீட்லாம் கவர் பண்ணிவிட்டு டே வந்து வெளியே வந்துடுறான். இப்போ இதெல்லாமே ஜங்குக் பார்த்துட்டு தான் இருப்பான், டிவியை முறைச்சி பார்த்துட்டு தான் இருப்பான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா அப்படியே ஜிமின் ரூமுக்கு தான் போகிறான். ஜிமின் நல்லா தூங்கிட்டு இருப்பான். இப்போ ஜங்குக்கு ஹேண்டில் வந்து ஒரு ஆயில்மெண்ட் மாதிரி இருக்கும்டா, ஏன்னா ஜிமினுக்கு வந்து காலில் வந்து அந்த அடிபட்டிருக்குல்ல, அது வந்து ஜிமின் வந்து எதுவும் கண்டிருக்க மாட்டான். ஆனால் அப்பப்போ வந்து அந்த பெயின் அவனுக்கு வலிச்சிருக்கும், ஆனால் அதை யார்ட்டையும் அவன் வந்து காட்டியிருக்க மாட்டான். ஆனால் அதை ஜங்குக்கு கரெக்டாக நோட் பண்ணியிருப்பான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா அந்த பெட்ஷீட்டை லைட்டாக வந்து அந்த காலுக்கட்டு இருக்கிறத எடுத்து விட்டுட்டு இப்போ அதில் அப்படியே அந்த ஆயில்மெண்ட் போட்டு அந்த அடிப்பட்ட இடத்துல வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி நீவி விடுறான். இப்போ அப்படின்ட்டு ஜிமின் வந்து ஒரு மாதிரி பண்ணுறான் தூக்கத்தில். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஓகே 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 அப்படின்ட்டு அப்படியே வந்து அவ்வளோ அழகாக வந்து மருந்து போட்டுட்ருக்கான் அந்த காலுக்கு, போட்டு விட்டுட்டு அப்படியே ஜிமினை தான் பார்த்துட்ருக்கான். இப்போ இந்த பக்கம் டே வந்து ஜிமின் என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு வரக்குள்ளே வந்து பார்த்தா ஜங்குக்கு வந்து அந்த காலில் ஆயில்மெண்ட் போட்டுட்ருப்பான். இப்போ டே அதை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு அவன் வந்து வெளியில் போயிடுறான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே ஜிமினை தான் பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு, ஏய் ஏன்டா நீ இப்படி பண்ணுற, என்ன எதுக்குடா அவன் கூட அவ்வளோ க்ளோஸாக இருக்க, எனக்கு அவன் கூட நீ க்ளோஸாக இருக்கிறது எவ்வளோ கோவம் வருது தெரியுமா, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, நீ யார் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தால் எனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது, நான் இந்த மாதிரி யார் மேலேயும் இவ்வளோ கோவப்பட்டதே இல்லை, ஆனால் நீ மட்டும் யார் கூடயாவது க்ளோஸாக இருந்தால் எனக்கு அவங்களெல்லாம் ஏதாவது பண்ணணும்னு தோணுது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே ஜிமினை பார்த்து அப்படியே மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கான். ஏன் ஜிமின் இப்படி பண்ணுற, நீ டே கூட க்ளோஸாக இருக்காத, அது எனக்கு பிடிக்கல, நீ மற்றவங்க கூட க்ளோஸாக இருந்தாலும் எனக்கு பிடிக்கல, நீ என் கூட மட்டும்தான் க்ளோஸாக இருக்கணும்னு தோணுது, ஆனால் இது என்ன ஃபீல் என்னன்னுலாம் எனக்கு தெரியல, ஆனால் ஏன் ஜிமின் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே ஒரு மாதிரி தூக்கத்திலே அந்த ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி பவுட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி வந்து தூங்கிட்டுருக்கான். ஏன்னா இதெல்லாம் எதுவுமே ஜிமினுக்கு தெரியாது. நீ ஏன்டா இப்படி இருக்க, நான் எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன், இந்த ஹாப்பினஸ் சொல்ல எனக்கு வார்த்தையே இல்லை,
அது உன்னை ஹக் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் விழுவக்குள்ள ஏதோ நான் வந்து ஒரு ஹெவனில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ ஃபீல் கொடுத்தது. ஆனால் அதே நீ மற்றவங்களோட க்ளோஸாக இருந்தால் எனக்கு அவ்வளோ கோவம் வருது. இதோ ஒரு நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு ஜிமினை பார்த்துட்டு அந்த ஹேர் எல்லாம் ஒரு மாதிரி மர்சியாக அப்படியே கலைஞ்சிருக்குண்டா, அதெல்லாம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வெளியே வரான். வெளியே வந்துட்டு அப்படியே அந்த ஒரு பால்கனி மாதிரி இருக்குண்டா, அங்கே தான் போய் நின்றுட்டுருக்கான். இப்போ ஜங்குக் பக்கத்தில் தான் அப்படியே டீ வந்து நிற்கிறான். ஏய் ஜங்குக், சொல்லு ஹையா, நீ என்ன பண்ணுற? சும்மா தான். ஓ, உன்னை ஆரம்ப ஹையாங் கூப்பிட்டாங்க. இந்த இரு ஹையாங் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ டேவும் போலான்ட்டு போகிறப்ப டே ஹையாங், சொல்கிறா, நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும். என்கிட்டயா? என்ன பேசணும்? இல்லை ஹையாங். என்ன சொல்லு? இல்லை, நீங்கள் ஜிமினோட க்ளோஸாக இருக்காதீங்க அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ டீ தான். ஏன்னா இப்போ என்ன சொன்ன நீ? எனக்கு புரியல. இல்லை ஹயாங், நீங்கள் ஜிமினோட க்ளோஸாக இருக்காதீங்க அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ டீ தான். ஏய், நான் ஏன் க்ளோஸாக இருக்கக்கூடாது? அவன் ஏன் ஃப்ரெண்டு, ஏன் சொல்மேட் கூட நான் க்ளோஸாக இருக்காமல் வேற யார் இருப்பா அப்படின்ட்டு டீ கேட்குறான். அதெல்லாம் தெரியுது ஹயாங், ஆனால் நீங்கள் ஜிமினோட க்ளோஸாக இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ டே தான். ஏய், நீ என்ன சொல்கிற? எனக்கு புரியல ஹயாங். எனக்கு அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் நீங்கள் ஜிமினோட க்ளோஸாக இருக்காதீங்க. நீங்கள் ஜிமினோட க்ளோஸாக இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் ஜிமினோட க்ளோஸாக இருக்கிறப்ப எனக்கு அவ்வளோ கோவம் வருது. அது எனக்கு என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஜங்குக் சொல்லிடுறான். இப்போ டே தான் அப்படியே ஒரு மாதிரி வேடாக பார்க்குறான். இப்போ ஜங்குக் தான், ஆமாம் டே, நீ வந்து ஜிமினோட க்ளோஸாக இருக்குது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ டே தான். ஏய் ஜங்குக்கா, என்ன சொல்கிற? அவன் என்னோடய ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்டு கூட நான் க்ளோஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸ் இல்லை, புரியுதா? ஏன் அது வந்து ஜிமினுக்கே இல்லை. நீ யார் என்னை வந்து க்ளோஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு? நான் அவன் கூட க்ளோஸாக தான் இருப்பேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், ஹயாங் ப்ளீஸ் சொன்னால் கேளுங்க. ஜிமின் கூட யார் க்ளோஸாக இருந்தாலும் எனக்கு பிடிக்கல. அது ஏன் எனக்கு தெரியல. ஆனால் ஜிமின் கூட நீங்கள் க்ளோஸாக இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ டீ தான், அதான் ஜங்குக், ஏன் பிடிக்கல? ஏன் ஜிமின் கூட நான் க்ளோஸாக இருக்கேன், உனக்கேண்ணா அப்படின்ட்டு டே கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது ஹயாங், எனக்கு நீங்கள் வந்து ஜிமின் கூட க்ளோஸாக இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் போயிடுறான் அந்த பக்கம். இப்போ இந்த பக்கம் தான் டே அப்படி ஜங்குக்கே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மெக் பண்ணிவிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா ஜிமின் ரூமுக்கு தான் போகிறான். இப்போ வந்து ஜிமின் வந்து ஏஞ்சிட்டு ஒரு மாதிரி வந்து அப்படியே அந்த தூக்க கலக்கத்தில் அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக வந்து உக்காந்துருக்கான். இப்போ டே தான், ஹே ஜிமினா, சொல்லிட்டே டே, ஏஞ்சிட்டியா? இப்போ தான் ஏஞ்சேன், ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. ஓ சரி சரி சரி, என்ன நடக்குதுன்னா? உனக்கும் ஜங்குக்கும் என்ன நடக்குதுன்னு கேட்டேன். டேய், என்ன சொல்கிற நீ? அதுதாண்டா நானும் கேட்குறேன், உனக்கும் ஜங்குக்கும் என்ன நடக்குது? டே நீ என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியல. ஜிமினா, ஜங்குக்கு வந்து என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னான்? என்ன சொன்னா? உன் கூட நான் க்ளோஸாக இருக்கக்கூடாதான், உன் கூட நான் பேசக்கூடாதான், உன் கூட வந்து பழகக்கூடாதான் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், என்ன டே சொல்கிற? ஆமாம் ஜிமினா, ஜங்குக்கு வந்து என்கிட்ட அப்படி சொல்கிறான். நான் வந்து உன் கூட க்ளோஸாக இருக்கிறது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கலையாம். ஏன்னு கேட்டால் அது காரணம் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், ஏய் என்னடா சொல்கிற? ஆமாம் ஜிமின், அவன் அப்படி தான் சொன்னான். ஏன்னு கேட்டால் காரணம் சொல்ல மாட்டேங்கிறான். எனக்கு என்னமோ அவன் உன்னை லவ் பண்ணுறான்னு தோணுது அப்படின்ட்டு டே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே டேவை பார்த்து ஒரு மாதிரியா அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு, டே என்ன விளையாடுறியா? நான் அவன் கூட க்ளோஸாக இருக்கிறதுனால வேணா அப்படி சொல்லியிருக்கலாம், அவன் எனக்காகலாம் சொல்லியிருக்க மாட்டான் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். என்னடா சொல்கிற? ஆமாம், நீங்கள் 2 பேர் தான் ரொம்ப க்ளோஸாக ஜாலியாக இருக்கீங்க,
ஒரு வேளை நான் உன் கூட பேசுறது அவனுக்கு பிடிக்கலையோ என்னமோ, அதனால அவன் அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான், ஏய் ஏய் நீ என்ன லூஸ் மாதிரி பேசுகிற, அவன் உன் கூட தான் என்னை பேசக்கூடாதுன்னு சொன்னான், அவன் என்ன எதுவும் சொல்லலை, எனக்கு என்னமோ அவன் உன்னை லவ் பண்ணுறான்னு தோணுதுடா அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜங்குக் டேவை பார்த்து ஒரு பெயின் கலந்த மாதிரி ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸ் கொடுக்குறான். ஜிமின் வந்து அப்படியே மைண்டுக்குள்ளே வந்து அப்படின்னா மைண்டுக்குள்ளே அப்படியே யோசிக்கிறான் டேவை பார்த்து. அவனுக்கு என்னை பிடிக்காதுடா, உன்னை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நீ என் கூட க்ளோஸாக இருக்கிறது அவனுக்கு பிடிக்கலையாட்டுது, அதனால அவன் அப்படி சொல்லியிருப்பான். நீ சொல்கிற மாதிரி அவன் என்னை லவ் பண்ணான், எனக்கு ஹாப்பி தான். இத்தனை நாளாக என்னை பார்க்க மாட்டானா பேச மாட்டானான்னு ஏங்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த மாதிரி வந்து நீ சொல்லக்குள்ள எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் அவன் என்னை லவ் பண்ண மாட்டான் டேட்டு, அவனுக்கு ஒன்றை தான் பிடிச்சிருக்கு, அதனால இதுதான் அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்ட்டு ஜிமின் வந்து மைண்ட் வாய்ஸ் கொடுக்குறான்டா. இப்போ டே தான், ஏய் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷேக் பண்ணுறான். சொல்லிட்டே, என்ன நான் பேசிகிட்டே இருக்கேன் நீ அமைதியாக இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பரவாயில்ல விடு, அவன் எதுக்கு சொன்னான்னு எனக்கு தெரியல, நீ அதை அவன்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. நான் கேட்டேன்டா, அவன் எதுவுமே சொல்லலை, அவன் பாட்டில் போயிட்டான் அப்படின்ட்டு டே சொல்லிடுறான். இப்போ ஜிமின் தான் அப்படி டேவை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான்னா, சரி டேட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கேன். ஏன்டா? இல்லை டேட்டு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு, தனியாக இருக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டேவும் ஓகேடா சரி நீ ரெஸ்ட் எடு, நான் அப்புறமேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து வெளியே போயிடுறான். இப்போ இந்த பக்கம் அப்படியே ஜிமின் தான் என்ன பண்ணுறான், ஒரு எப்படியோ ஃப்ரிட்ஜ் மாதிரி அங்கே ரூம்லேயே இருக்குடா, அதை ஓப்பன் பண்ணுறான். அதில் வந்து ட்ரிங்க்ஸ் இருக்குது. அவன் அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு அந்த பக்கம் போயிட்டு ஒரு பால்கனி மாதிரி இருக்குது, அங்கே வந்துட்டு அப்படியே அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்ருக்கான். சாப்பிட்டுட்டு அப்படியே ஜேகேவை தான் பார்க்குறான். ஜேகே பற்றி யோசிச்சுட்ருக்கான். ஏன்னா இன்றைக்கி ஜேகே பண்ணுறது எல்லாமே ஜிமின் வந்து நோட் பண்ணியிருப்பான். அவன் என்ன தான் சுகா கூட டே கூட மற்றவங்க கூட ஜாலியாக இருந்தால் பேசி சிரிச்சிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து அப்படியே ஜேகே வந்து நோட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பான். இப்போ ஜிமின் தான், நீ உண்மையாலுமே என்னை லவ் பண்ணுறியா இல்லை சும்மா என்னை வாட்ச் பண்ணுறியா எனக்கு தெரியல ஜங்குக்கா, ஆனால் நீ பார்க்குறப்ப உன் கண்ணில் எனக்கு ஏதோ லவ் தெரிகிற மாதிரி இருக்குது. நான் மற்றவங்க கூட க்ளோஸாக இருந்தா அது உனக்கு பிடிக்கலன்னு தெரியுது, ஆனால் இது ரியலாக இல்லை எனக்கு அந்த மாதிரி தோணுதா தெரியல ஜங்குக்கா, ஆனால் ரியலாக இருந்தால் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். அதுக்குன்னு உன்னை கிட்டலாம் வந்து எதுவும் பேச மாட்டேன், உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உன்னை விட்டு இன்னும் இருக்க விலகி தான் போவேன். ஏன்னா நீ என்னை அவ்வளோ காயப்படுத்திட்ட, என்னால் அது மட்டும் தாங்கவே முடியாது ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு அவன் பாட்டில் பேசிகிட்டு இருக்கான். ஓரளவுக்கு செம்மையாக வந்து ஓரளவுக்கு போதை ஆயிடுறான். இப்போ அந்த ரூமுக்கு தான் ஜங்குக்கு வரான். வந்து பார்த்தா ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு அந்த சோஃபாவில் அப்படியே ஒரு மாதிரி ஹெட்டடாக சாய வச்சு அப்படியே அந்த சோஃபாவில் படுத்திருக்கான். இப்போ ஜேகே தான் அப்படியே வந்து பார்க்குறான், ஜிமின் அந்த மாதிரி சாஞ்சிட்டு படுத்திருக்கான். இப்போ ஜேகே அப்படியே மெதுவாக வந்து ஜிமின் பக்கத்தில் தான் வந்து உட்காடுறான். உட்காந்துட்டு அப்படியே ஜிமினை பார்க்குறான். ஜிமின் நல்லா அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணி அப்படியே வந்து அந்த சோபாவில் வந்து ஹெட்டை சாய்ச்ச மாதிரி உட்காந்துருக்கான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே ஜிமின் கிட்ட வந்து அப்படியே ஜிமின் அந்த ஹேர்லாம் அப்படியே வந்து ஒரு மாதிரி மர்ஷியாக இருக்குண்டா. இப்போ அந்த ஹேரெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி எடுத்து விடுறான், கரைஞ்சிருக்கும், அதெல்லாம் அப்படியே நேர் பண்ணி விட்றான். பண்ணி விட்டு அப்படியே ஜிமினை தான் பார்க்குறான். ஜிமினை அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணி ஒரு மாதிரி அந்த போதையில் எப்படி இருப்பாங்க அது மாதிரி படுத்திருக்கான். இப்போ என்ன பண்ணுறான்னா ஜங்குக்கு அப்படியே ஜிமினை பார்த்துட்டு, ஏன்டா இப்படி இருக்க, ஏன்டா இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணி உன்னை நீயே வந்து உன் உடம்ப ஸ்பாயில் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே பேசுகிறான். இப்போ அந்த சவுண்டு கேட்டதும் அப்படியே ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கு தான் பார்க்குறான். பார்த்தா முன்னாடி வந்து ஜங்குக்கு உட்காந்துருக்கான். இப்போ ஜிமின் தான்,
ஹே ஜங்குக்கா, ஏண்டா எப்போ பார்த்தாலும் என் முன்னாடி வந்து இப்படி நிற்கிற? நான் உன்னை மறக்கணும்னு நினைக்கிறப்பெல்லாம் ஏண்டா என் முன்னாடி வந்து நிற்கிற? நான் உன்னை அவாய்ட் பண்ணுறேன் ஜங்குக்கா, என் முன்னாடி வராத. எனக்கு உன்னை பார்க்கவே சுத்தமாக பிடிக்கல. ஏன் அது உனக்கு புரிய மாட்டேங்குது? எனக்கு நீ வேண்டாம். எனக்கு ஜங்குக்கு வேண்டாம். நான் பார்த்த ஜங்குக்கு நீ இல்லை. நீ இப்போ இருக்கிறது என்னை ஹேட் பண்ணுற ஜங்குக். எனக்கு இந்த ஜங்குக் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே போதையிலே ஒரு மாதிரி பேசுகிறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் ஃபால் ஆகுது. இப்போ ஜிமின் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து கூப்பிட்றான். இப்போ என்கிட்ட பேசாத, உன் கூட பேசவே எனக்கு பிடிக்கல தெரியுமா? ஏண்டா என்ன உனக்கு பிடிக்கல? நான் அழகா இல்லையா? என் லவ் உனக்கு புரியலையா? சொல்லுடா, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா? ஏன் என்னை நீ அவாய்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஒரு மாதிரி அப்படியே ஜங்குக்கோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே கேட்குறான். இப்போ ஜங்குக் தான், ஜிமின் அது நான் சொல்லணும். என்ன உனக்கு பிடிக்கலையா? என்னை ஏன் அவாய்ட் பண்ணுற? ஏன் என்கிட்ட முன்ன மாதிரி பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். இப்போ ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி ஹெட்டை டவுன் பண்ண வாக்கிலே இருக்கான். இப்போ சொல்லு ஜிமின் சொல்லு அப்படின்ட்டு ஜங்குக் என்ன பண்ணுறான், ஜிமினோட சீஸை பிடிச்சி அப்படியே நிமித்துறான். இப்போ ஜிமின் அப்படியே பார்க்குறான் ஜங்குக்கை. சொல்லு ஜிமின், ஏன் என்ன உனக்கு பிடிக்கலையா? ஏன் நீ ஏன் மற்றவங்க கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்க? என் கூட ஏன் பழைய மாதிரி பேச மாட்டேங்கிற? நீ பேசுடா. நீ என்கிட்ட பேசாமல் இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படியே அரைஸ் தான், அதுவும் போதையில் இருக்கான்ல, அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஸ்மெக் பண்ணிவிட்டு, நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும்? சொல்லு. உனக்கு தான் என்னை கண்டா பிடிக்கலையே, அப்புறம் எதுக்கு நான் உன் கூட க்ளோஸாக இருக்கணும், உன்கிட்ட பேசணும்? சொல்லு. என்ன சொன்ன? அதுக்கு அலையிறியா? இந்த வார்த்தை கேட்டதுக்கப்புறம் நான் எப்படியும் உன் கூட க்ளோஸ் ஆவேன் நீ நினைக்கிறேன் ஜங்குக்கா. ஒன்று சொல்லட்டா, இந்த உலகத்தில் நான் ரொம்ப 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 லவ் பண்ண பர்சன் நீ தான், புரியுதா? இப்போ ரொம்ப 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 இருக்கிற பர்சனும் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஜங்குக்கு செம்மையாக கோவம் வருது. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஹே ஜிமின், என்ன சொல்கிற நீ? எப்படி நீ என்னை வெறுக்கலாம்? சொல்ல, எப்படி நீ என்னை வெறுக்கலாம்? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? எனக்கு அப்போ புரியல. இப்போ தான் எல்லாம் புரியுது இந்த மரமண்டைக்கு. என்னால் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது, புரியுதா? அதே மாதிரி உன்னை யார் கூடயும் என்னால் க்ளோஸாக பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஜிமினுக்கு அப்படியே போயிட்டு அப்படியே ஃபோர்ஸாக அப்படியே கிஸ் பண்ணுறான். அப்படின்ட்டு அப்படியே ஃபோர்ஸாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான் என்னை விட அப்படின்ட்டு அப்படியே ஜிமின் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறான். இப்போ ஜங்குக்கு ஆனால் அதை விடவே இல்லை, செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். எப்படின்னா ஜிமினோட லிப்ஸை அப்படியே சாப்பிட்றான்னு கூட சொல்லலாம், செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ கொஞ்ச நேரத்துலேயே அந்த கிஸ்ஸில் ஜிமின் மெல்ட் ஆகிட்டு ஜிமினும் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறான். அப்படின்ட்டு ரெண்டு பேருமே அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேடா, இந்த ஸ்டோரி நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஸ்டோரியே வரமாட்டேங்குது. ப்ளீஸ், இது வந்து ஒரு ஃபேன் ஃபிக்ஷன் மட்டும்தான். இதில் நிறைய இமேஜினேஷன் நான் கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் என்கிட்ட கேள்விலாம் கேட்காதீங்க, இவங்க அப்படி இருந்தாங்களா இப்படி இருந்தாங்களாலாம் கேட்காதீங்க. ஓகேடா, பாய். நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன்.